ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட வேற லெவலில் எமோஷனோட கொண்டு போயிருப்பாங்க அண்ட் ஒரிஜினல் டைம்லைனோட டீட்டெயில்ஸையும் வந்துட்டு இதில் காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுற சில விஷயத்தை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 9. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லைட் ஸ்பிரிட் ஒரு மைண்ட் ஸ்கேப்பில் வச்சிருக்கா நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோட ஆக்சுவல் ஃபிசிக்கல் பாடியில் எந்த அட்டாக்கும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ ஒரிஜினல் சினாரியோவில் நடந்த விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. ஃபியான்சேவை மீட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஃபியான்சேவை மீட் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லி செஷியல் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கிறா. இதுதான் அவங்க பொண்ணு பர்த்தியாவா ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு கிங்க கேட்குறாரு. கடையில் இருக்கிற பர்த்தியாவுமே கியூட்டா ஃபர்ஸ்ட் அழகா தான் பேசுறா. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. அவளை வெளியே கூட்டிட்டு போய் பேசுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவா ரியாக்ஷன் முன்ன இருந்ததை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முன்ன இருந்ததா? என்ன முன்ன இருந்ததுன்னு நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகும். பார்ட்டியாக ஃபியூச்சர்லாம் தெரியாது. ஸோ நார்மலாக தான் அவன் கிட்ட வந்து பேசுறா. கேட்க பிடிக்காதா, சாப்பிடாம வச்சிருக்க நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்த்ததுலேயே மனசும் நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றேன். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம் கேட்கவும், ஃபியூச்சர் கோயினா யார் இந்த இடத்துல இருந்தாலும் பெருசாக அதுவும் மாற போறது இல்ல, இவா அதுக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மெமரி இது? டியாவை மீட் பண்ணப்போ இந்த மாதிரி எதுவும் நடக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, அங்க இருந்தா என்னோட யங் வெர்ஷன் அது என்ன மாதிரியே தான் திங்க் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவோட கை வந்துட்டு டால் மாதிரி கட்டையா மாறி இருக்கு. அந்த பறவை அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி தான் விழுந்திருக்கான். கடைசியா நடந்தது இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என்ன செலக்ட் பண்ணலன்னா நீ ஒரு கிளவர் டாலா மட்டும்தான் இருப்பேன்னு ஹீரோனியா சொல்லியிருப்பா. அவ சொன்ன மாதிரியே நான் டாலா மாறுத்தணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மெமரிஸ்ல காமிக்கிற டியா இது என்னோட டியா கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லைட் ஸ்பிரிட் தான் இதெல்லாம் எனக்கு காமிக்குது. இது என்னோட ரியாலிட்டி கிடையாது. டியா கூட நான் இருந்த எமோஷன்ஸ் அது திருட பாக்குதா, இதை நான் இழக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரிஜினல் டைம்லைன்ல ஒரு டிசீஸ் பரவி இருக்கும். அந்த டைம்லைனை காமிக்கிறாங்க. பர்டியாவோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த லோனா லீஃபை கேட்கிறாரு. பட் அரசர் எல்லாருக்கும் கொடுக்காம உனக்கு மட்டும் கொடுத்தா அது நல்லது கிடையாதுன்னு சொல்லவும், என்னோட ஒய்ஃபு சாக போறா, இந்த நாட்டுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், என் ஒய்ஃபை கூட காப்பாற்ற முடியலன்னா எப்படி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் காமிக்க முடியாது அப்படின்னு அரசர் சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தனியாக மீட் பண்ணுறான். நீங்கள் எடுத்த டெசிஷன் என்னமோ கரெக்டு தான். ஒருத்தருக்கு ஃபேவரட்டிசம் காட்டினா அதால் பிரச்சனை வந்து கிங்டமில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்லவும், ஒரு கிங்கா நான் சரியா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. பர்டியாவோட அம்மா இறந்ததுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்திருக்கான். பட் ஆனால் அவன் கிட்ட எமோஷனே கிடையாதுங்கிறதுனால எனக்கு வருத்தமா இருக்கு, ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். பர்டியா என்னானாலும் சரி நீ தான் கோயினா மாறணும், உனக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இந்த ஃபியூச்சரை தான் நான் மாத்திட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட காலும் டால் மாதிரி மாறிடுச்சு. அந்த லைட் ஸ்பிரிட் காமிக்கிறது தான் இது ஒன்றும் உண்மை கிடையாது, நான் இதை நம்ப கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பர்டியாவை இப்படி எமோஷன்லெஸ்ஸா ட்ரீட் பண்ண மாட்டேன், இந்த எண்ணியை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பர்டியாக்கு மட்டும்தான் அவங்க அப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காருங்கிறதுனால சின்ன விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட மெய்டாவா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. செஷியல் கிட்ட என்னமோ அந்த பர்ட்டியா நல்லபடியாக தான் நடந்துக்கிறா, ஏன்னா அவன் தான் பிரின்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் அவங்க அப்பா ஓவரா செல்லம் கொடுக்கறதுனால இவ ரொம்பவே அரகண்டா மாறிட்டு இருக்காங்கிறத நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான். நம்மளோட சோசியல் டிபேட்டுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்ட்டியா சொல்றான். சரி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இந்த மாதிரி அரகண்டா இருக்கிறவ கொயினா மாறினா பிரச்சனை வருமே நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். லேட்லி இந்த இடம் லைட் இல்லாம டிம்மா இருக்குல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு லைட்டா ஒரு ஒளி வருது நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்படி இருந்தாதான் நீ ஹாப்பியா இருப்பேன்னு ஒரு குட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அழுது அவன் தலையில தொடுறோட என்ட்ரன்ஸ் செரமனியை காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோக்கு லைஃப் போரிங்கா போகுது, பர்ட்டியாவால பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நிறைய துரத்திட்டு போற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பறவை கிட்ட போய் அவ பேசிட்டு இருக்கா. இவா என்னடா வித்தியாசமா இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நீ நியூ ஸ்டூடெண்டா நம்ம ஹீரோ கிட்ட என்னவா கேக்குறீங்கன்னு வைக்கப்படுறா. வில்லேஜ் சைடு வளர்ந்தா எனக்கு இங்க எப்படி பழகணும்னு தெரியாது, என் கிளாஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியலன்னு சொல்லவும், ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு ரெட் ரோஸை கொடுக்குறான். நீங்க மத்தவங்க மேல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்களேன்னு ஜனோ கேட்கறான். அப்படியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கார்டன் சைடு யதார்த்தமா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட ஒய்ஃபுக்கு ஃபிளவர்ஸ்னா பிடிக்கும், அதனால தான் அங்க நிறைய ஃபிளவர்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா அந்த ஃபிளவர்ஸை பாத்துக்கிட வேண்டியது நம்ம ஹீரோ பொறுப்பு. அப்பதான் பார்த்தா அந்த ஹீரோனியா மரத்துக்கிட்ட தூங்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நீ தூங்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறா. இந்த இடம் நல்லா வாரமா காத்தடிச்சுதா தான் அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்றா. நீ இந்த பூக்களை தான் பார்க்க வந்தியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே டயர்டாகி மரத்துக்கிட்ட உட்காந்து தூங்கிட்டேன்னு சொல்லுவோம். பேர் என்ன நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோனியான இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. பேரு செஷியல் ஆல்ஃபாஸ்டான்னு சொல்லுவோம். இந்த கிங்டம் பேரா ஆல்ஃபாஸ்டா தான்.
அப்படின்னா நீங்க தான் கிரவுன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லவும் என்ன வித்தியாசமா மூவ் ஆகுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மன்னிக்கணும்னா என் கூட கார்டனை இன்னொரு தடவை சுத்தி பார்க்க வரியா நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு அவளும் சொல்றா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு பர்ட்டியா பொறாமப்படுறா. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கூட்டிட்டு போகிறா. அந்த சினாரியோ நடக்குது. எல்லாம் பார்த்துட்டு பர்ட்டியா வந்து கடுப்பாகி இவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோனியாவை பர்ட்டியா புள்ளி பண்றா அப்படிங்கறத நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோனியானால தான் என் லைஃப் என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருக்கு. அதை இவ கெடுக்க ட்ரை பண்றாளா? கோர்ட்டுக்கு என்ன அந்த ஃபேமிலியில ஒன்று அடாப்ட் பண்ணியிருந்தாலும் உனக்கு தப்பு பண்றது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். மட்டுமாச்சும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நீ எங்க பக்கம் ஸ்பையா வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோவோட கிராஜுவேஷன் டேவும் வருது. ஹீரோனியாவை நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபைனலி நீ ஒரு நோபல் லேடி மாதிரி நடந்துக்கிட கற்றுக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு அவளுக்காக நம்ம ஹீரோ ஒரு எல்லோ ட்ரெஸ்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான். உங்களோட ஃபியான்சே லேடி பர்ட்டியா தானே அப்படின்னு சொல்லி ஹீரோனியா கேட்கவும், பட் என்னோட அந்த எமோஷனை என்னால் மாற்ற முடியாதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கும் அதே சேம் ஃபீலிங் தான், ஐ லவ் யூ அப்படின்னு ஹீரோனியா நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. ஸோ லவ்ங்கிற எமோஷன் இப்படி தான் இருக்குமா, இதை நான் விட்டு கொடுக்கறதுக்கு விரும்பலை, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ ஒரிஜினல் சினாரியோவில் நடக்கிற அந்த கிராஜுவேஷன் டே செரமனியும் நடக்கிற செரமனி மாதிரியே தான் கோர்ட்டுக்கு என்ன நம்ம ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆக்குறான். அண்ட் ஒரு யங் லேடி இங்க ஒரு கன்ஃபெஷனை மேக் பண்ண இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனியாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். பர்ட்டியா நேற்று நைட் என்ன படியில இருந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவ உண்மையை சொல்றா. அது மட்டும் கிடையாது, அவ என்ன நிறைய தடவை புள்ளி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லவும், நீ சொல்ற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு பர்ட்டியா திமிரா பேசுறா. என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். மத்தவங்க எவ்வளவு புள்ளி பண்ணப்பட்டவங்களும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா பர்ட்டியாவால நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவளுக்கு எதிராக நிக்கிறாங்க, வேற சின்ன தப்பெல்லாம் பண்ணா என்ன, நான் தான் ஃபியூச்சர் குயின் ஆக போறவா, நான் மார்க்கஸோட பொண்ணு, புள்ளி பண்ணதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கிரைம் கிடையாது அப்படின்னு பர்ட்டியா திமிரா பேசவும், இது நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மார்க்கஸ் பண்ண கிரைம்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துலயே ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றான். ஸோ அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அப்பா இப்போ ஒரு கிரிமினல் ஆயிட்டாரு, உன் ஃபேமிலிக்கே ஒரு நேம் இல்ல, அவரோட பொண்ணு எல்லாம் நான் கெட்டி ஃபியூச்சர் குயின் ஆக்க விரும்பல, கேஸ் மட்டும் நான் இங்கேயே பிரேக் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கம் எப்பவும் நான் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பர்ட்டியா கத்திட்டு இருக்கான். நான் உங்களை தான் லவ் பண்றேன் அப்படின்னு அந்த பர்ட்டியா ஆள ஆரம்பிக்கவும், நமக்கு நம்ம ஹீரோவோட பர்ட்டியா ஞாபகம் வருது. ஹீரோனியாவை விட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோ போய் அந்த பர்ட்டியாவை கட்டி பிடிக்கிறான். நீ என்னோட டியா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவாக்கிட்டே போய் சொல்லவும், லைட் ஸ்பிரிட்டோட அந்த மைண்ட் ஸ்கேப்ல இருந்து பிரேக் ஆகி நம்ம ஹீரோ வெளியே வரான். டால் உருவத்துல இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோ ஹியூமனா மாறிட்டான். யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் பர்ட்டியா ஏன் கவலைப்பட்டான்னு இப்போ எனக்கு புரியுது. நம்ம ஹீரோ கண்ணில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்ணீர் வருது. என்ன ட்ரை பண்ணாலும் என் மனசு மாறாத பீச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பறவைகிட்ட சொல்லவும், ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை அழுதுட்டு இருக்கு. அந்த பறவை தான் அந்த பையன் உருவத்துல இருந்து ப்ளீஸ் ஹீரோனியாவை சூஸ் பண்ணுன்னு சொல்லவும், பட் நான் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். இதான் அவளோட மெய்டன் ஆஃப் டெஸ்டினின்னு அவ சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பீச்சான்னு சொல்ல பேரு சினாரியோ அப்படியே எல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அரகட்டா நடந்துக்கிட்டீங்க, அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். ஹீரோனியா அவ செஞ்ச தப்பதைய திருத்திக்கிட ட்ரையே பண்ணல, அதனால தான் இப்ப அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. அண்ட் என் மனசுல இருக்கிறது பர்ட்டியா தான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோனியா பாவம் இப்ப நானும் போயிட்டா அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பறவை அழுது, நீங்க 2 பேரும் செலக்ட் பண்ண பாதை தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலா ஒரு விஷயம் பண்றியா, ஹீரோனியா கிட்ட இதை சொல்லுன்னு சொல்லவும், என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஈவன் ஒன்னால என்ன பார்க்க முடியலனாலும் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சான் மறைஞ்சு போகுது. பீச்சானோட மெமரிஸை நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மறைஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜெனோ உன் ஸ்ட்ரென்த்தான கூட நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மைண்ட் ஸ்கேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே கண் முழிக்கிறான். பிரின்சஸ் எல் சீக்கிரம் எந்திங்க, ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரிஜினல் சினாரியோல நடந்த விஷயங்கள் தான் அப்படியே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோனியாவும் அந்த லைட் ஸ்பிரிட்டுமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை தப்பா பண்ணி அண்ட் சில கிரைம்ஸையும் பண்ணி நடந்துகிட்டதுனால தான் இப்போ ஹீரோனியா பிரின்சஸ் எல் இல்லாம இருக்கிறா அண்ட் அவளோட லைட் ஸ்பிரிட்டையும் இழந்துட்டு உட்காந்துருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னுமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.